அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கடந்த 7 வருடங்களாக பாஸ் பேப்பரில் வந்து யூனிட் 14 சம்மந்தமான எஸ்ஏ அனலைசிஸ் சம்மந்தமான விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அனலைசிஸை நான் செஞ்சதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுகின்ற யூனிட் 14 சம்மந்தமான எஸ்ஏயை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த எஸ்ஏ அனலைசிஸை நான் செஞ்சேன். சரியா? அப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த எஸ்ஏ அனலைசிஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணப்பட்டிரு. இப்போ நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி ஈரண்டு சொன்னால் நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணு சொன்னால் டெலிகிராம் சேனலே போயிட்டு அந்த பிடிஎஃபை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட டெலிகிராம் சப்போஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கூட உங்களுக்கு அந்த பிடிஎஃபை வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்போ நாங்கள் டிரெக்டாக அந்த டாபிக்கு கொண்டு போவோம். அப்போ அந்த பாஸ் பேப்பர் அனலைசிஸ் நான் அப்லோட் பண்ணி அதை கொஞ்சம் ஒரு தரக்க பார்த்துக்கோங்க. அதில் ஒரு விஷயங்களை தான் நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். 2018ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரை காட்டியும் வந்த இந்த யூனிட் 14 சம்பந்தமான எல்லா எஸ்ஏ பகுதிகளையும் நான் இந்த இடத்துல வந்து ஒரு சார்ட் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு தந்திரேன். சரியா? சார்ட் ஃபார்மேட்டில் தந்திரேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த யூனிட் 14 வரக்குள்ள அந்த யூனிட் 14ல 2 பிரதானமான உபத்தலைப்புகள் வந்து காணப்படுற, 2 பிரதானமான சப்டாபிக் வந்து காணப்படுற. அதுல முதலாவது விஷயம் தான் இந்த கைத்தொழில் ரசாயனம், அந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான விஷயங்கள், அந்த உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய டாபிக் வந்து கைத்தொழில் ரசாயனம் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து சூழல் மாசாக்கம். இந்த சூழல் மாசாக்கத்துல தான் அமிலமலை, பூகோள வெப்பமாதல், இந்த ஓசோன் படை தேய்வடைதல், நீரின் தரப்பரிமாணங்கள், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த சூழல் மாசாக்கம்ன்ற டாபிக் உங்களுக்கு தான் வரப்போறேன். சரியா? அப்ப நீங்க இந்த இடத்துல பார்த்தா விளங்கும். 2024ஆம் ஆண்டு கைத்தொழில் ரசாயனத்துல வந்து சோல்லேமுறை H2SO4 தயாரிப்பு, வினாக்கினி தயாரிப்பு, சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பு, அந்த 3 டாபிக்ஸும் வந்து உங்களோட 2024ஆம் ஆண்டுக்குரிய இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான எஸ்ஏ பகுதிகளில் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டது. அதே நேரம் சூழல் மாசாக்கம் பகுதியை பார்த்தோன்னா பூகோள வெப்பமாதல், ஒளிரசாயன புகார் சம்பந்தமான எஸ்ஏ வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டது. சரியா? நீங்க அப்படியே வாசி கொண்டு வந்தா விளங்கும். ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதை தான் நான் அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுறேன். அப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களோட 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த யூனிட் 14 சம்பந்தமான எஸ்ஏ வினாக்களை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். சரியா? அப்ப நான் முதலாவது இந்த இடத்துல வாரத்துக்கு ஆகவும் வாய்ப்பு குறைவான இசைகளை நான் முதலாவது சொல்றேன். சரியா? வாய்ப்பு மிகவும் குறைவான இந்த வருடம் யூனிட் 14 இசையில வந்து வாரத்துக்கு வாய்ப்பு மிகவும் குறைவான இசை பகுதிகளை நான் முதலாவது உங்களுக்கு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது வந்து இந்த H2SO4 தயாரிப்பு சம்பந்தமான வினாக்கள் இந்த வருடம் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரல, வாய்ப்பு மிகவும் குறைவு. நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, போன வருஷம் இசையில இந்த H2SO4 தயாரிப்பு சம்பந்தமான விஷயம் தான் உங்களுக்கு கேட்கப்பட்டது. அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு இசையிலையும் H2SO4 சம்பந்தமான வினாக்கள் வந்து கேட்கப்பட்டது. அப்ப போன வருஷமும் கேட்டீர, 2022ஆம் ஆண்டுலையும் கேட்டீர. அப்ப தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட 2 வருடங்கள்ல அந்த வினாக்கள் வந்தீரன்றதால இந்த வருடம் வந்து இந்த H2SO4 சம்பந்தமான வினாக்களை வந்து எங்களுக்கு குறைஞ்ச அளவு தான் எதிர்பார்க்கணும். வராதுன்னு சொல்ல வரல, ஆனா அந்த எதிர்பார்க்கிற அளவு வந்து மிகவும் குறைவு. சரியா? அதே மாதிரி அடுத்தது தான் இந்த NH3 தயாரிப்பு. இந்த NH3 தயாரிப்பு இந்த எஸ்ஐயும் வாரத்துக்கு மிகவும் வாய்ப்பு குறைவான எஸ்ஐயாக தான் காணப்படுது. அப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த 7 வருடங்களுக்குள்ளுக்கும் இந்த NH3 தயாரிப்பு சம்பந்தமான எஸ்ஐ வினாக்கள் 2 இடத்துல வந்தீங்க. இவங்களோட அனலைசிஸை பாருங்க. 2018ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, இந்த 2 வருடங்கள்ல, இந்த 7 வருடங்கள்லயும் 2 வருடங்கள்ல வந்து NH3 தயாரிப்பு சம்பந்தமான எஸ்ஐ பகுதிகள் வந்து கேட்கப்பட்டது. அப்ப இந்த NH3 தயாரிப்பு சம்பந்தமான கேள்விகளும் வாரத்துக்கு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாகத்தான் வந்து காணப்படுற. சரியா? வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாகத்தான் வந்து காணப்படுற. அடுத்த மூணாவது வந்து HNO3 தயாரிப்பு. சரியா? இந்த HNO3 தயாரிப்பு சம்பந்தமான வினாக்களும் வாரத்துக்கு வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. என்று சொன்னா நீங்க அனலைசிஸை பார்த்தேன்னு சொன்னா விளங்கும். இந்த HNO3 உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள் வந்து 2018ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, அந்த 2 வருடங்கள்லயும் HNO3 தயாரிப்பு சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. சரியா? அப்ப இந்த HNO3 தயாரிப்பு, NH3 தயாரிப்பு, H2SO4 தயாரிப்பு, இந்த 3 தயாரிப்புகள் சம்பந்தமான இசை வினாக்களும் இந்த வருடம் வாரத்துக்கு
வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக தான் காணப்படுது. அப்ப நான் வாய்ப்பு குறைவாகிறேன்னு சொன்னதுக்காக நீங்க பார்க்காம போகவான கட்டாயம் இந்த யூனிட் 14 எல்லா பகுதிகளையும் படிங்கோ. படிச்சுட்டு நான் செல்ற சில எஸ்ஏ டாபிக்களை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிங்க. சரியா? அதுல கொஞ்சம் கூட எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் நான் செல்ற விஷயங்களை தவிர ஒன்றையும் படிச்சவான மட்டும் செல்றல, நீங்க ஃபுல் யூனிட் 14 படிங்கோ, தரவா படிங்கோ. படிச்சுட்டு நான் கடைசிக்கு செல்வேன் எந்த வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கூடன்னு சொல்லி அந்த வினாக்களை கொஞ்சம் கூடுதலாக ஹைலைட் பண்ணி பார்த்து கொண்டு போகும். அதே நேரம் மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர்ல அந்த எஸ்ஏ டாபிக் சம்பந்தமான வினாக்களை கொஞ்சம் கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகும். சரியா? என்ன நான் செல்றது வந்தேன்னு உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கும். நீங்க தயாராகி போனேன்னு உங்களுக்கு அது பெனிஃபிட் தானே. அப்ப கொஞ்சம் பார்த்து கொண்டு போகும். சரியா? அப்ப இந்த 3 எஸ்ஏ டாபிக்களும் வாரத்துக்கு வாய்ப்பு மிகவும் குறையும். அடுத்தது இந்த மிகவும்ன்றதுலேருந்து கொஞ்சம் வாய்ப்பு ஈரன்ற மாதிரியான எஸ்ஏ டாபிக்களை நாங்க பார்ப்போம். இந்த 3 எஸ்ஏ டாபிக்கும் வாரத்துக்கு வாய்ப்பு மிகவும் குறையும். அடுத்து நாங்க பார்க்க போறது என்னன்னு வரோ மேலும் வராமிக்கோ மேலுமான எஸ்ஏ டாபிக்களை தான் நாங்க பார்க்க போறோம். அது என்னென்ன எஸ்ஏ டாபிக்னு சொன்னா, இந்த மெக்னீசியம் பிரித்தெடுப்பு சம்பந்தமான எஸ்ஏ டாபிக் வந்து வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, 2022 ஆண்டு H2SO4 தயாரிப்பு வந்து, சரியா? 2022 ஆண்டு H2SO4 தயாரிப்பு சம்பந்தமான எஸ்ஏ வினா வந்த அதே மாதிரி 2 வருஷத்துக்கு பிறகு 2024 ஆண்டுல H2SO4 தயாரிப்பு சம்பந்தமான எஸ்ஏ வினா வந்து உங்களுக்கு போட்டி. சரியா? ஒரு வருடம் விட்டு இன்னும் ஒரு வருடத்துல அந்த எஸ்ஏ வினாவை திரும்ப போட்டிடும். அப்ப மெக்னீசியம் தயாரிப்பு 2023 ஆண்டு வந்து, அப்ப திரும்ப ஒரு வருஷம் விட்டு இந்த 2025 ஆண்டு வாரத்துக்கு ஓரளவு வாய்ப்பீர. சரியா? அப்ப 2வது கேட்டகரி வாரத்துக்கு ஓரளவு வாய்ப்பீர எஸ்ஏகளை தான் நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது வந்து மெக்னீசியம் தயாரிப்பு. மெக்னீசியம் பிரித்தெடுப்பு. சரியா? தயாரிப்புன்னு போடும் மேலும் பிரித்தெடுப்புன்னு போடும் மேலும் முதலாவது வந்து மெக்னீசியம் பிரித்தெடுப்பு. 2வது என்னன்னு சொன்னா இந்த TiO2 உற்பத்தி. இதுவும் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொன்னா இதுவும் இந்த 7 வருடங்களுக்குள்ள ஒரு தடவை தான் வந்தீங்க. பாருங்க, இந்த டைட்டானியம் ஆக்சைடு உற்பத்தி வந்து 2020 ஆண்டு தான் வந்தீர். அது பிறகு வந்தில்லை. இந்த 7 வருடங்களுக்குள்ளுக்கும் நான் போட்டியிட பாஸ் பேப்பர் அனலைசிஸ்ல 2020 ஆண்டு தான் இந்த TiO2 உற்பத்தி வந்தீர். அப்ப இந்த வருடமும் வாரத்துக்கு ஓரளவு வாய்ப்பு. சரியா? ஓரளவுக்கு வாய்ப்பு. அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த மெக்னீசியம் தயாரிப்பு வந்து 2023 வந்தீர். அதோட 2019 ஆண்டு வந்தீர் இல்லையா? சரியா? 2019 ஆண்டு வந்தீர, 2023 ஆண்டு வந்தீர. அப்ப அவரை வந்து எங்களுக்கு இந்த கேட்டகரியில போடுவோம் மேலும் இந்த கேட்டகரியில போடுவோம் மேலும். ஏன்னா இந்த 7 வருஷத்துக்குள்ளுக்கு மெக்னீசியம் தயாரிப்பு 2 இடத்துல வந்தீர. சரியா? பரவாயில்ல, இந்த இடத்துல ஈக்கட்டும். நீங்க மெக்னீசியம் தயாரிப்பையும் ஓரளவுக்கு ரெடி ஆகி கொண்டே போகும். சரியா? மெக்னீசியம் தயாரிப்பையும் ஓரளவு பார்த்து கொண்டே போகும். என்ன சொன்னா 2019 தானே மெக்னீசியம் தயாரிப்பு வந்த, அதுக்கு பிறகு 2023 தான் வந்த. அப்ப 2025 வாரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்பீர, அதே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகும். அடுத்தது என்னன்னு சொன்னா, வேற என்ன வாரத்துக்கு வாய்ப்பீரன்னு சொன்னா, இந்த சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து 2024 வந்தீர. அப்ப இந்த வருடமும் அது விஷயங்கள் திரும்ப வாரத்துக்கு வாய்ப்பு குறவும். இந்த சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த வருடமும் வாரத்துக்கு வாய்ப்பு குறவு. சரியா? வாய்ப்பு குறவு. அப்ப இந்த லிஸ்ட்ல வந்து இடக்கடை சில விஷயங்கள் எட் ஆகும். நான் ப்ரிப்பேர் ஆகல, எல்லாத்தையும் நாங்கள் ஃபைனலாக டிசிஷனோடு எடுக்கோங்க. ஒவ்வொன்றை எட் பண்ணிட்டு ஃபைனலாக நாங்கள் டிசிஷனோடு எடுக்கோம். அடுத்தது என்னென்ன இருந்துச்சுன்னா, இந்த பல்பகுதியங்கள் சம்பந்தமான வினாக்களை பார்த்தேன்னு சொன்னா 2023 ஆண்டு பல்பகுதியங்கள் சம்பந்தமான வினா வந்தீர. சரியா? 2023 ஆண்டு பல்பகுதியங்கள் சம்பந்தமான வினா வந்தீர. அதுக்கு முந்தி 2020 வந்தீர. 2020 வந்தீர, 2023 வந்தீர. அப்ப இந்த வருடமும் பல்பகுதியங்கள் சம்பந்தமான வினாக்கள் வாரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்பீர. சரியா? பல்பகுதியங்கள் சம்பந்தமான வினாக்கள் வாரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு வந்து காணப்படும். வாய்ப்பு குறவு இல்லை, வாய்ப்பு ஈர. சரியா? அடுத்தது வேற என்னன்னு சொன்னா, இவ்வளவு தானே கடை லிஸ்ட். மிச்சம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு குழம்பும் இல்லையா? வாய்ப்பு இல்லைன்றும் சொல்ற, வாய்ப்பு கொஞ்சம் ஈரண்டும் சொல்ற, அடுத்தது வந்து அதிக அளவு வாய்ப்பு ஈரண்டும் சொல்ற. இது 3 கேட்டகரியும் போடக்கூடிய உங்களுக்கு சில டைம் மண்டை வந்து குழம்பு. சரியா? அப்ப நான் உண்மையிலும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்றது தான்,
நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வர இந்த எதிர்பார்க்கை வினாக்களை பின்கால புகவானம் தான் ஆரம்பத்திலிருந்து செல்றேன். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, இந்த கடைசி நேரத்துல இந்த எஃப் லெவல் எஸ் லெவல் இருக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சமாலும் இது பிரயோசனமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். சரியா? நீங்க ஒரு கெமிஸ்ட்ரியில ஏ லெவல் அல்லது பி லெவல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து பிரயோசனமா இருக்காது. இருந்துச்சுன்னா நீங்க வந்து எப்படியும் இந்த இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான வினாக்கள் செய்ய போறீங்களே, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வினாக்களை தான் நீங்க கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. யாரா இருந்தாலும் கெமிஸ்ட்ரியில ஏ லெவல் அல்லது பி லெவல் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலமும் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்ஏ பகுதிகள் சம்பந்தமான பக்கத்து போக மாட்டாங்க. சரியா? நான் ஏ லெவல் செய்யற டைமும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்ஏ கூட செஞ்சு பார்த்துருக்கேன். நான் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எஸ்ஏ மட்டும்தான் கடைசி வர காட்டியும் செஞ்சு ஃபைனல் எக்ஸாம்லயும் அவர் என்ன தான் செஞ்சுட்டு வந்தேன். சரியா? அப்போ உண்மையில இந்த வீடியோ யாருக்குரியதுன்னு சொன்னா, இந்த கடைசி காலகட்டத்துல எப்படியாவது பாஸ் ஆகணும்னு ஒரு குரூப் ஒன்று இருத்தானே, அதே நேரம் எப்படியாவது எஸ் லெவல்ல இருந்து சி லெவலுக்கு போகணும், ஒரு சி லெவல்ல இருந்து பி லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். சரியா? நீங்க குழம்பி கொள்ளவான உங்களுக்கு வழியே இல்லைன்னு சொன்னா இதை ஃபாலோ பண்ணுவோம். சரியா? அப்படி இல்லை உங்களுக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வினாக்கள்ல கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணி அதுல நல்லா மார்க்ஸ் எடுக்கணும்ன்ற கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு அது ரெண்டுலேயும் நல்லா ஸ்கோப் பண்ணிடும். சரியா? நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இந்த இசை பகுதிகள் வரக்குள்ள பி பார்ட்ல 7 மானம் மட்டும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எஸ்ஏ சூஸ் பண்ண பாருங்க. ஒரு காலமும் இது இந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான பக்கத்துக்கு போகவாங்க. என்ன சொன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கேள்விகளை தொட்டாண்டு சொன்னா மார்க்ஸ் எங்கால வெட்டி படுறன்றது உங்களுக்கே விளங்காது. என்ன சொன்னா இந்த இண்டஸ்ட்ரியல்ன்றது பயோ பாடம் மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு உள்ளடங்கினாண்டு சொன்னா தான் அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும். ஆனா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த கன்செப்ட்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா விலை கொண்டு சொன்னா ஈஸியா ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல ஸ்கோப் பண்ணலாம். அப்ப நாங்க வந்து 2 கேட்டகரியை பார்த்தாச்சு. அடுத்த 3வது கேட்டகரி வாரத்துக்கு அதிக அளவு வாய்ப்புள்ள பகுதிகளை தான் நாங்க பார்க்க போறோம். வாரத்துக்கு அதிக அளவு வாய்ப்புள்ள பகுதிகள், அதுல முதலாவது சோடியம் கார்பனேட் தயாரிப்பு. சரியா? இந்த சோடியம் கார்பனேட் தயாரிப்பு சம்பந்தமான எஸ்ஏ பகுதிகள் எங்கட இந்த எஸ்ஏ அனலைசிஸ்ல வந்து இதுவரை காட்டியும் வந்து 2018 2024 ஆண்டு வரை காட்டியும் நீங்க பாருங்க, சோடியம் கார்பனேட் சம்பந்தமான வினாக்கள் வந்து இதுவரை காட்டியும் கேட்கப்பட்டீங்க. அப்ப இவருடைய தயாரிப்பு சம்பந்தமான கேள்விகள் வாரத்துக்கு அதிக அளவு வாய்ப்பு. சரியா? அதே மாதிரி 2வது விஷயம் தான் இந்த சவர்க்கார தயாரிப்பு. சவர்க்கார தயாரிப்பும் இந்த 7 வருடங்களுக்குள்ள இதுவரை காட்டியும் வந்து. சரியா? பழைய பேப்பர்கள் ஈக்கும் இந்த 2018 முந்தி ஈக்கும். ஆனா 2018 2024 ஆண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளுக்கு சவர்க்கார தயாரிப்பு சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டீங்க. அப்ப இவரையும் கொஞ்சம் கூட ப்ரையாரிட்டிஸ் பண்ணி படிங்கோ. 3வது வந்து இந்த என்ஏஓஎச் தயாரிப்பு. அப்ப இந்த 3 எஸ்ஏ வினாக்களையும் நீங்க கொஞ்சம் கூடுதலாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்கோ. அப்ப இதுவரை காட்டியும் நாங்க பார்த்தது வந்து இந்த கைத்தொழில் ரசாயனத்துல வரக்கூடிய எதிர்பார்க்கை வினாக்களை தான் நாங்க பார்த்தோம். இன்னும் சூழல் மாசாக்கத்துக்கு நாங்க வரல. சரியா? சூழல் மாசாக்கத்துக்கு நாங்க இன்னும் வரல. கைத்தொழில் ரசாயனத்துல தான் இன்னும் நான் திரும்ப ஒரு சமரி ஒன்று மாதிரி சொல்றேன். இந்த நாளும் வந்து எதிர்பார்க்கறதுல வந்து மிகவும் குறைவான சான்ஸ் உள்ள வினாக்கள் தான் இந்த 4. H2SO4 தயாரிப்பு, NH3 தயாரிப்பு, HNO3 தயாரிப்பு, சாட் 2 பிரித்திருக்கு. சரியா? இதனாலும் வாரத்துக்கு சான்ஸ் வந்து மிகவும் குறைவாகத்தான் இல்லை. அடுத்து வந்து இந்த மெக்னீசியம் தயாரிப்பு, TiO2 தயாரிப்பு, பல்பகுதியங்கள் சம்பந்தமான வினாக்கள் வாரத்துக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 50% வாய்ப்பு வந்து காணப்படுது. அதே மாதிரி இந்த சோடியம் கார்பனேட் தயாரிப்பு, சவர்க்கார் உற்பத்தி, சோடியம் ஹைட்ரோக்சைடு தயாரிப்பு. சரியா? இந்த 3 எஸ்ஏ வினாக்களும் வாரத்துக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, இந்த 3 எஸ்ஏ டாபிக்ஸும் இதுவரை காட்டியும் இந்த 7 பாஸ் பேப்பருக்குள்ளுக்கும் இன்க்ளூட் ஆகல. அப்போ ஒரு 7 வருஷத்துக்குள்ளுக்கு இந்த வினாக்கள் வரலன்றதால இந்த வருடம் வாரதுக்கு அதிக அளவு வாய்ப்பு. சரியா? இப்போ நீங்க எஸ்ஏ வினாக்களை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள இந்த மூணையும் கொஞ்சம் கூடுதலா ஹைலைட் பண்ணி படிக்கும். என்ன இவரும் வாரத்துக்கு ஒரு 50% வாய்ப்பு இருந்தானே. அப்ப இவரை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிச்சதோட இந்த 3க்கும் கூட ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். சரியா? இந்த 3க்கும் கூட ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அடுத்த ப்ரையாரிட்டியை வந்து இந்த 3க்கும் கொடுங்க. கடைசிக்கு தான் இந்த 4 டாபிக்கையும் நீங்க படிச்சோம். சரியா? உங்களுக்கு டைமே இல்லை, ஒரு நாள் தான் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படிச்சதுக்கு ஈக்குறேன்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு நாள் தான் ஈரண்டு சொன்னா, நீங்க முதலாவது இந்த 3 டாபிக்கையும் தான் படிச்சோணும். அதுக்கு பிறகு டைம் இருந்துச்சுன்னா இந்த 3ஐயும் பாருங்க. அதுக்கு மேலதிகமாகவும் டைம் இருந்துச்சுன்னா இந்த 4 டாபிக்கையும் பார்த்து கொண்டு போவோம். சரியா? பிரயோசனமா இருக்கும். வேணுதா? நான் திரும்ப சொல்ற விஷயங்கள் தான்
நான் எக்ஸ்பெக்டட் எஸ்ஏகள் வந்து செய்யலான்ற நோக்கத்துல தான் இது நிறைய பேர் கேட்டதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் செய்யறேன். சரியா? கடைசி காலகட்டத்துல எப்படியாலும் ஒரு கொடை போட்டுக்கொள்ளணும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து சில கழிக்கிறது தானே, அதுக்காகத்தான் இந்த வீடியோ செய்யறேன். அடுத்த வந்து நாங்க சூழல் மாசாக்கம் சம்பந்தமான எக்ஸ்பெக்டட் எஸ்ஏகளை பார்ப்போம். இந்த சூழல் மாசாக்கத்துல வந்து எங்களுக்கு எதிர்பார்க்கறது கஷ்டம். பாருங்க, உங்களோட எஸ்ஏ அனலைசிஸ்லயும் சூழல் மாசாக்கத்துல வந்து எல்லா வருடங்கள்லயும் மாதிரி ஒரே டாபிக் வந்து திரும்ப திரும்ப வந்துடு. நீங்க பூகோள வெப்பமாதல் எடுத்தனுச்சுன்னா பூகோள வெப்பமாதல் இந்த 7 வருஷத்துலயும் 2 வருடங்கள்ல தான் வந்தில்ல. பாருங்க என்னென்ன வருடங்கள்னு சொல்லி. 2023 பூகோள வெப்பமாதல் வந்தில்ல. அதே நேரம் 2021 ஆண்டு வந்தில்ல. மற்றபடி மற்ற எல்லா இயர்ஸ்லயும் பூகோள வெப்பமாதல் சம்பந்தமான எஸ்ஏ வினாக்கள் வந்திரு. இந்த வருடமும் பூகோள வெப்பமாதல் சம்பந்தமான எஸ்ஏ வினாக்கள் வாரத்துக்கு வந்து வாய்ப்பு. சரியா? பூகோள வெப்பமாதலையும் நீங்க ஒரு தரக்க பார்த்துக்கோங்க. இந்த பூகோள வெப்பமாதல் வாரத்துக்கு அதிக அளவு வாய்ப்பு. அதே நேரம் இந்த அமிலமலை சம்பந்தமான இசை பகுதிகள் வாரத்துக்கு மிச்சம் வாய்ப்பு. என்று சொன்னா இந்த 7 வருடங்களுக்குள்ளுக்கும் அமிலமலை சம்பந்தமான கேள்விகள் 2018 ஆண்டு பிறகு வரல. நீங்க அந்த அனலைசிஸை பார்த்தோன்னு சொன்னா விளங்கும். 2018 ஆண்டு மட்டும்தான் அமிலமலை சம்பந்தமான கேள்விகள் வந்தீர. அதுக்கு பிறகு இந்த எசிட் ரெயின் சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டே இல்லை. அப்ப இந்த வருடம் இந்த எசிட் ரெயின் சம்பந்தமான கேள்விகள் வாரத்துக்கு ஒரு 80% அதுல 90% வாய்ப்பு வந்து காணப்பட்டு. அமிலமலை சம்பந்தமான வினாக்கள் வாரத்துக்கு கூடுதலாக வாய்ப்பு இல்லை. சரியா? பூகோள வெப்பமாதல நீங்க 2வது ப்ரியாரிட்டி கொடுங்க. முதலாவது வந்து அமிலமலை சம்பந்தமான விவரங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. சரியா? முதலாவது அமிலமலை, 2வது பூகோள வெப்பமாதல், 3வது வந்து ஒளி ரசாயன புகார். அதுகளே கொஞ்சம் பார்த்து கொண்டே போகும். எப்படி சொன்னா இவ்விடத்துல எங்களுக்கு இந்த சூழல் மாசாக்கத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு கண்டென்ட் இல்லை தானே. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனோம்னா சரி. இந்த இண்டஸ்ட்ரியில தான் எல்லா விஷயங்களையும் பாடமாக்கணும்ன்ற ஒரு இதோண்டு ஈரத்தால தான் அதுல வந்து எதிர்பார்க்கை வினாக்கள் தேவைப்படுறது. இந்த சூழல் மாசாக்கத்துல எல்லாம் எதிர்பார்க்கை வந்து தேவைப்படாது. சரியா? அப்ப நான் ஃபைனலா செல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு குறைஞ்சளவு நாள் தண்ணீர எனக்கு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியா ரிவைஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் எஞ்சினான்னு சொன்னா, நீங்க முதலாவது யாரு ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும்? இந்த 3க்கும் ப்ரியோரிட்டைஸ் பண்றதோட சூழல் மாசாகத்துல அமிலமலைக்கு ப்ரியோரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகும் உங்களுக்கு டைம் என்னன்னு சொன்னா இந்த 3 டாபிக்கையும் பார்க்கணும். அதே நேரம் சூழல் மாசாக்கத்துல மற்ற 3 டாபிக்கையும் பார்க்கணும். சரியா? அதுவும் அது சூழல் மாசாக்கத்துல வர விஷயங்கள் முக்கியம். சூழல் மாசாக்கத்துல வர விஷயங்களையும் இந்த 3 டாபிக்கையும் நீங்க அடுத்து பார்க்கணும். அதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா இந்த டாபிக்களையும் பார்த்து கொண்டு போகும். சரியா? நான் ஃபைனலா சொல்ற விஷயம் உண்டு தான். எதிர்பார்க்கை வினாக்கள் அடி சொல்றது வந்து இந்த ஒரு குருட்டு நம்பிக்கையான ஒரு விஷயம் தான். சரியா? நான் இப்படி சொல்றேன்ற விளங்குது இல்லை. கட்டாயம் எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றுமே சேர்த்து வழி இல்லைன்னு சொன்னா நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிச்சு கொண்டு போங்க. நான் சொன்னது தான் வரணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. நான் நல்ல பேப்பர் எடுக்கிறேன், எனக்கு பேப்பர் எப்படி வரன்ற விஷயம் தெரியா. நான் சொல்ற விஷயங்கள் தான் இது. அப்ப நீங்க நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிங்க. அதுக்கு மேலதிகமா எல்லா விஷயங்களையும் ஓவராலா பார்த்து கொண்டுட்டு இந்த விஷயங்களை படிச்சோன்னு சொன்னா போதும்.